பிச்சை எடுக்கிறதுக்கு கூட உதவாத மொழிதான் தமிழ்னு நிர்மலா சீதாராமன் சொன்னதா ஒரு ட்விஸ்ட் கொடுத்து பேசியிருக்காரு கமலஹாசன். அம்மா தங்கச்சி எங்க தமிழ் பத்தி இப்படி பேசிட்டீங்களே அப்படின்னு பார்லிமெண்ட்ல குமுறி தள்ளியிருக்காங்க. யாருக்குமே கன்னி பேச்சுல சில தவறுகள் இருந்தா தப்பு இல்ல, அது முன்ன பின்ன அமைஞ்சா தோஷம் இல்ல. ஆனா டோட்டலாவே பெரியார் சொன்ன விஷயத்த நிதியமைச்சர் சொன்னதா மாத்தி பேசுறாரே கமலஹாசன், அதுதான் எப்படின்னு புரியல. காட்டு மிராண்டி பாஷன்னு பெரியார் தான் தமிழ சொன்னாரு, அது எப்ப எந்த கான்டெக்ட்லன்றது வேற விஷயம். தமிழ் பிச்சை எடுக்கிறதுக்கு கூட உதவாதுன்னு சொன்னதும் அதே பெரியார் தான். ஆனா அது மொழிக்கு சரியான வேல்யூ கிடைக்கல அப்படிங்கிற ஆதங்கத்தினால கூட அது இருக்கலாம். கண்ணாடி போடாம இருக்கணும்ன்றதுக்காக கொட்ட கொட்ட எழுத்துல டைப் அடிச்சுட்டு கொண்டு வந்து கண்டதையும் பார்லிமெண்ட்ல கொண்டு வந்து பேசலாமா கமல் சார்? எழுத்துப்பிழை காரணமா எக்கச்சக்கமான வாக்காளர்களை தேர்தல் கமிஷன் சாகடிச்சுன்னு சொல்றீங்களே, அதுல 7-8 வாக்காளர்களையாவது அடையாளம் காட்ட வேணாமா கமல் சார்? காந்தி சொல்லிருக்காரு நான் கோவப்பட மாட்டேன், பெரியார் சொல்லிருக்காரு நான் லாஜிக்ல மிஸ்டேக் பண்ண மாட்டேன் அப்படின்னு உங்க கன்னி பேச்சுல சொல்லிருக்கீங்களே, ரோசப்ல பாக்கும்போது உங்க மூஞ்சில தெரியுதே அது கோவம் இல்லாம வேற என்ன சார்? தமிழ்நாட்டுல இருந்து வாங்குற நிதியை திருப்பி தமிழ்நாட்டுக்கு தரதில்ல மத்திய அரசுன்னு சொல்லிருக்கீங்களே, அது லாஜிக் மிஸ்டேக் இல்லாம வேற என்ன சார்? கமலின் கடின தமிழ் இந்த கன்னி பேச்சோடு முடியட்டும், இனிமேலாவது அவர் புரியும்படி பேசட்டும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்களே, அது உங்க காதுல விழுதா? மணிக்கணக்கா நாள் கணக்கா உட்கார்ந்து இப்படி கடினமான வார்த்தைகளை கோத்து கோத்து யாருக்கும் புரியாதபடி பேசுறதை விட அழிச்சுன்னு 4 வார்த்தையில புரியும்படி பேசிட்டீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது. பேரறிஞர் அண்ணா பேசின அவையில நானும் பேசுறதுக்கு பெருமைப்படுறேன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த அண்ணா பேசின அந்த விஷயங்களை எடுத்து நீங்களும் கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். எளிமை, செறிவு, தெளிவு இது 3மே இருக்குங்கயா அண்ணாவோட பேச்சுல. சொல்ல வந்த விஷயம் எதிராளிக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக எப்பவுமே அவர் எளிமையா தான் பேசுவாரு. புலமையை காட்டுறேன்னு சொல்லி புதுசா வார்த்தைகளை போட்டு யாரையும் குழப்பவும் மாட்டாரு. களத்தூர் கண்ணம்மா மாதிரி குழந்தைத்தனமா கூட பார்லிமெண்ட்ல பேசுங்க, ஆனா அந்த குணா கமல் வானாங்கயா.